ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 8 verse 1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார். நோவாவையும் அவனோடு கூட இருந்த எல்லாவற்றையும் நினைந்தருளினார். God remembered Noah. கர்த்தர் நோவாவை நினைந்தருளினார் என்று பார்க்கிறோம். இது எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும்போது, நோவா பேழையை செய்து அதற்குள் எல்லா மிருகங்களும், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் அதற்குள்ளே பிரவேசித்த பிற்பாடு, தேவன் கதவை அடைத்த பிற்பாடு 40 நாள் இரவும் பகலும் ஓயாத மழை பெய்தது. 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. 150 days. அப்போது நோவாவுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணி தான். பூமியில் எங்கேயுமே வெட்டாந்தரை காணப்படலை. பூமி முழுவதும் தண்ணீருக்குள் முழுகிவிட்டது. எங்கே திரும்பி பார்த்தாலும் ஆழம், இருள். அங்கே ஒன்றும் ஒரு பச்சையோ அந்த இடத்துல ஒரு நிலப்பரப்போ எதுவுமே காணப்படலை. நம்பிக்கையே இல்லை. நோவா யோசித்தாரு, ஆண்டவர் 40 நாள் மழையை பெய்ய செய்வார், அதுக்கப்புறம் உடனே எல்லாம் முடிஞ்சிரும். ஆனால் அப்படி இல்லை. இந்த இடத்துல பார்க்கும்போது 150 நாள் தண்ணீர் பிரவாகித்து கொண்டிருந்தது. அந்த இடத்துல ஒன்றும் காணப்படாமல் நோவா ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தோடு, ஒரு கேள்விக்குறியோடு அந்த பேழைக்குள்ளே அவரும் அந்த மிருகங்களும் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில், இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8 அப்படின்னு சொன்னாலே ஒரு நியூ பிகினிங். 8ஆம் அதிகாரம் 8 அப்படின்னு சொன்னாலே ஒரு நியூ பிகினிங். இந்த இடத்துல 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் இங்கே ஆரம்பிக்கிறார். என்ன செய்கிறார் என்றால், கர்த்தர் நோவாவையும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் நோவாவை மறந்துட்டாரா? காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் சில காலம் மறந்துட்டு திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 44ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்வோம். அதில் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்போது நோவாவையும் ஆண்டவர் மறக்கலை. ஆனால் ஒரு குறித்த காலம் வரைக்கும் அந்த ஜலம் பிரவாகித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருந்ததினாலே ஆண்டவர் மௌனமாய் இருந்தார். சில நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட மௌனமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் மறந்துவிட்டார் என்று நம்ம யோசிக்க தோணுகிறது. கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று யோசிக்க தோணுது. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, சீயோனே, நான் உன்னை கைவிடவும் இல்லை, நான் உன்னை மறக்கவும் இல்லை. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நான் உன்னை மறக்கவே இல்லைன்னு சொல்கிறேன். நான் மறக்கவே இல்லை. எப்பொழுதும் என் நினைவில் இருக்கிற, எப்பொழுதும் சீயோன் என்னுடைய சிந்தையில், இஸ்ரவேல் என்னுடைய சிந்தையில் இருக்கிறது என்பதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது என்ன, காட் ரிமெம்பர்ட் நோவான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
ஒரு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு சில காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நாம் மௌனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. நோவாவின் வாழ்க்கையில் அங்கே மௌனமாக, ஆனால் நோவா பாருங்கள், முறுமுறுக்கலை, அந்த இடத்துல சந்தேகப்படலை, அந்த இடத்துல என்ன ஆச்சு ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடல. அவர் பாட்டுக்கு விசுவாசத்தோடு அந்த பிழைக்குள்ளே இருந்தார். ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமாக பேசுவார்ன்னு சொல்லி. அப்போ கர்த்தர் நோவாவை நினைந்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த செய்தியை கேட்ட அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட சில காலங்கள் எப்படி அந்த பேழை தண்ணீருக்குள் மிதந்து கொண்டு ஒரு சத்தம், தேவனிடத்துலேருந்து ஒரு சத்தம் இல்லை, தேவனிடத்துலேருந்து ஒரு செய்கை இல்லை, ஒரு அடையாளம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல தண்ணீர் 150 நாள் வரைக்கும் பிரவாகித்து கொண்டிருந்ததோ, அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் தண்ணீரை போல சோதனைகள் பிரவாகித்து கொண்டு பெருகி கொண்டு ஒருவேளை காணப்படலாம். தண்ணி பெருகிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவருடைய வேலைக்காக காத்திருந்தார். சரியான நேரம் வந்த பொழுது, சரியான வேலை வந்த பொழுது கர்த்தர் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளின உடனே என்ன நடக்குது பாருங்க. பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர், காற்றுக்கு சமமானவர். உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் ஒரு காற்றை வீச பண்ணுவார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஜலம் என்று சொல்லும்போது ஒரு சோதனை. நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த சோதனையெல்லாம் அமர்ந்து போகக்கூடிய ஒரு காலம் வருகிறது. ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். God has remembered you. ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். அந்த வேளை வந்து விட்டது. கர்த்தருக்கு நீதி செய்யும் வேளை வந்து விட்டது என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல, உங்களுக்கு நீதி செய்கிற வேளை கர்த்தரிடத்திலிருந்து வந்து விட்டது என்பது உண்மையான ஒரு காரியம். இந்த இடத்துல ஜலம் வடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஜலம் வடிந்தது. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. ஜலம் முற்றிலும் வடிந்தது. எப்போ? கர்த்தர் நோவாவை நினைந்தருளின பிற்பாடு தான் இதெல்லாம் நடந்தது. அங்கே ஒரு காகத்தை விடுகிறார். காகம் போக்கும் வரத்துமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு புறாவை விட்டு பார்க்கும்போது அந்த புறா ஒரு பச்சையான ஒலிவ கொழுந்தை, ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. ஆதலால் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட நம்பிக்கை ஊட்டும் சில அடையாளங்களை தேவன் இந்த நாளிலே காண்பிக்க போகிறார். ஆதலால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லாதீர்கள். பொறுமையுடன் விசுவாசத்துடன் காத்திருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நினைந்தருளி பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே வசனம் கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. Amen. Amen. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார் என்று நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளிலே வசனம் கேட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையில் கர்த்தர் சில காலங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மௌனம் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது தேவன் சொன்ன வார்த்தையின்படி நீர் நினைந்தருள் இருக்கிறீர். கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வீராக. உம்முடைய ரூவா காற்றை வீச செய்வீராக. ஆண்டவரே, ஜலம் அமரட்டும். ஆண்டவரே, ஜலம் வடிந்து போகட்டும். ஆண்டவரே, வெட்டாந்தரை காணப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, புறா ஒரு கொழுந்தை கொண்டு வந்தது போல தேற்றும் அடையாளங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் காண்பிப்பீராக. கிருபையின் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.